எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம காமன் எரர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கிரண் புக்கில் இருந்து தான் ஒரு 20 எரர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு, யூ மஸ்ட் ஐதர் பி ரெகுலர் வித் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்டடி ஃபார் லாங்கர் பீரியட் பிஃபோர் தி எக்ஸாமினேஷன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, படிப்பில் ரெகுலராக இருக்கணும், அப்படி இல்லைனா எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறதா இருந்தால் லாங்கர் பீரியட் அதுக்கு வந்து படிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரூல் என்னென்னா, ஐதர் வந்தாலே ஆரும் வந்துடணும். யூ மஸ்ட் ஐதர் பி ரெகுலர் வித் யுவர் ஸ்டடீஸ் ஆர் ஸ்டடி ஃபார் லாங்கர் பீரியட் பிஃபோர் தி எக்ஸாமினேஷன். அண்ட் வரக்கூடாது, ஆர் தான் வரணும். ஐதர் வந்தால் ஆர் வரணும். செகண்ட் ஒன், the new taxation rates announced by the government are bound to affect the export sector. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஃபெக்ட் இல்லை அஃபெக்ட் தான் பண்ணும், எஃபெக்ட் பண்ணாது. தேர்ட் ஒன், these days job opportunities are not as better as they used to be in the early 70s. இதுலேயும் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெட்டர் வந்திருந்தால் ஆஸ் ரெண்டு சைடும் ஆஸ் வந்திருக்காது. ஆனால் இங்கே ரெண்டு சைடும் ஆஸ் இருக்குது. அப்போ வந்து பெட்டர் வராது, குட்டு தான் வரும். குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நாட் ஆஸ் குட் ஆஸ் தே யூஸ் டு பி. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன், when viewed with this point of view the entire episode assumes a different color altogether. இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சைட்லேருந்து பார்க்குறது வந்து அவங்களோட பார்க்க மாட்டோம், அவங்களோட சைடில் இருந்து தான் பார்ப்போம். அதனால் வித் வராது, ஃப்ரம் தான் வரும். ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறோம். அடுத்து, on many occasions we did help the poor people by way of giving them food to eat and clothes to put on. இதை வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. we helped the poor வராது. did வரலனா we helped the poor அப்படி சொல்லலாம். இங்கே did வருது, அதனால் we did help the poor. helped வராது, help தான் வரும். unless it is accepted to both the parties an arbitrator would be of no use. இது வந்து ரெண்டு சைட்லையும் ஓகே இருக்க வர அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து accepted to அப்படின்னு வராது, வித் தான் வரும். ஓகேவா? accepted with both the parties அப்படின்னு வரும். செவன்த் ஒன், although the manager was keen on getting the work done to Sudhir yesterday, he tries to avoid it. இது வந்து படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அங்கே ஆல்ரெடி அங்கே yesterday அப்படின்னு இருக்குது, ஆனால் அது பக்கத்துலேயே tries to avoid. yesterday வந்து past tense, tries to avoid வந்து present tense. இப்போ என்ன வரணும்னா, Sudhir yesterday he tried to avoid it. இதுவும் பாஸ்டில் தான் வரும். அடுத்து, வேரியஸ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த டெசிஷன் டேக்கன் பை த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வாஸ் நாட் ஃபோர்சீன் பை த பியூரோக்ராட்ஸ். இப்போ வந்து சில கலெக்டிவ் நவுன் அதை வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம்னா சிங்குலராக தான் எடுத்துப்போம். அதனால் இதில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வாஸ் நாட் ஃபோர்சீன் அப்படின்னு வராது, வேர் நாட் ஃபோர்சீன் அப்படி தான் வரும். அடுத்து, நைன்த் ஒன் வந்து, ஐ நெவர் கன்சிடர்ட் ஹிம் டு பி அ பர்சன் who would go back on his promise and then do not even apologize. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நினச்சி கூட அப்படி பார்த்ததில்ல, ப்ராமிஸை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாரி கூட சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு. இது வந்து என்னென்னா, go back on his promise and then do not even apologize. இங்கே வந்து தென்னும் டூவும் வராது, and not even apologize அப்படி தான் வரும். தென் டூலாம் இந்த சென்டென்ஸில் வராது. Having finished at school, Raghu thought of going to Bombay and search some job. சில phrases வந்து in spite of, அதுக்கப்புறம் search of, எல்லாமே வந்து off அப்படின்னு வரணும். இது இங்கேயும் வந்து வெறும் search some job அப்படி தான் இருக்குது. அப்போது வந்து ஆன்சர் என்ன, search of some job அப்படின்னு தான் வரும். ஓகே, இப்போ 11th ஒன், when shall we arrive to our destination. இது வந்து எங்கே எரர் இருக்குன்னா, ஒரு பிளேஸுக்கு போகிறோன்னா அங்கே வந்து
டு ஆர் டெஸ்டினேஷன் அப்படின்னு வராது, அட் ஆர் டெஸ்டினேஷன். பிளேஸ்னாலே அட் தான் வரணும். அடுத்து 12th one. Based on the newspaper reports, we can conclude that many accidents caused by reckless driving. இப்போ வந்து எப்படி இப்போ காஸ் இதனால் வந்து இந்த காஸ்னால் இப்படி ஆகுது அப்படின்னா மெனி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து காஸ் ஆகுது. எப்படின்னா மெனி ஆக்சிடெண்ட்ஸ் ஆர் காஸ்ட் பை. ஆக்சிடெண்ட்ஸ் எப்படி காஸ் ஆகுது? ரெக்லெஸ் டிரைவிங்னால். அதனால் ஆக்சிடெண்ட்ஸ் ஆர் காஸ்ட் பை அப்படி தான் வரணும் ஆன்சர். 13th one வந்து ஃபீமேல்ஸ் ஆர் நாட் அப்பாயிண்டட் இன் அ காலேஜ். இதில் எங்கே எரர் இருக்கு? ஃபீமேல்ஸ் ஆர் நாட் அப்பாயிண்டட் இன் ஆர் காலேஜ், எரர் எதுவும் இல்லை. அடுத்து 14th one. The officer is angry on the clerk for not attending to the work. இதில் வந்து the officer is angry on the clerk for not attending the work அப்படியும் வரலாம். இல்லைனா the officer is angry at the clerk அப்படியும் வரலாம். அடுத்து 15th one வந்து no sooner I had spoken than he left. ஓகே, இதை வந்து ஸ்டார்டிங்கே நோ சூனர் அப்படின்னு நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகுது. நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆனால் ஐ ஹேட் வரக்கூடாது, ஹேட் ஐ தான் வரணும். நோ சூனர் ஹேட் ஐ ஸ்போக்கன் தேன் ஹி லெஃப்ட் அப்படி தான் சென்டென்ஸ் வரும். 16th one வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் லீவ்ஸ் மச் டு பி டிசையர்ட். இதில் எரர் எங்கே இருக்குது பார்ப்போம். லீவ்ஸ் மச் வரக்கூடாது, மோர் தான் வரணும். லீவ்ஸ் மோர் டு பி டிசையர்ட். மச்னால் ஒன்றும் அவ்வளோவா இல்லை, நத்திங் மச் அப்படி சொல்லுவாங்கள்ல, அவ்வளோவா இல்லை. மோர்னால் நிறைய இருக்குது. இங்கே வந்து டிசையர்டு அப்படின்னு இருக்குது, அதனால் லீவ்ஸ் மோர் டு பி டிசையர்ட் அப்படி தான் வரணும். 17th one. You will be prosecuted for bringing seeds into Australia. சீட்ஸ் இன்டு ஆஸ்திரேலியா. இங்கே வந்து ஆஸ்திரேலியாக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படி சொல்ல மாட்டாங்க. வந்து ஆஸ்திரேலியா ஃபார் பிரிங்கிங் சீட்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா சொல்லலாம், அப்படி இல்லைனா இன் ஆஸ்திரேலியா அப்படி சொல்லலாம். 18th one. You must either tell me the whole story. Or at least the first half of it. இது வந்து you must either tell me the whole story or at least the first half of it. இங்கே வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்லு, இல்லைனா ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் சொல்லு அப்படின்னா அது பக்கத்தில் தான் either or அப்படின்னு வரணும். இப்போ சென்டென்ஸ் வந்து you must tell me either the whole story or at least the first half of it அப்படி தான் வரணும். அதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். 19th one. Our new neighbors had been living in Arizona since 10 years before moving to the present house. இது வந்து நியூ நெய்பர்ஸ் வந்து அரிசோனாவில் தான் இருந்தாங்க since 10 years. சின்ஸ்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துலேருந்து வருது, அதை தான் வந்து சின்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து since 10 years வராது. Our new neighbors had been living in Arizona for 10 years. Our new neighbors had been living in Arizona for 10 years before moving to the present house அப்படிதான் வரணும். அடுத்து வந்து the patient was accompanied with his friend. accompaniedனாலே வந்து by தான் வரணும். accompanied by his friend. இதுதான் வந்து இந்த சென்டென்ஸில் எரர். the patient was accompanied by his friend. ஓகே, இன்றைக்கி நம்ம 20 ஸ்பாட்டிங் எரர்ஸ், காமன் எரர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.